மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா வந்து தஞ்சாவூர்ல ஒரு பிரஸ் மீட்ல கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட் பேட்டியில பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவுக்கு ஓட்டு இல்லை என்பது நன்றி கெட்ட செயல் என்றதுல சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அவரு. அந்த பேட்டியில வந்து என்ன முதல்ல சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் குறைவாக உள்ளது. மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து குறைந்தபட்சம் லோக்சபாவில் 80% இருக்க வேண்டும், 80 எம்பிக்கள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது 24 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள். மேலும் சமூக பொருளாதார மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சர்ச்சார் கமிட்டியான அறிக்கையை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அனைத்து கட்சியிலும் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. மேலும் வந்து வேட்பாளர் தேர்வில் வந்து தொகுதி வரையறைகளை பொறுத்த வரைக்கும் வந்து நான் கூட்டுத்தொழில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய தொழில் இரண்டாக பிளவுபடுத்தப்படுகிறது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் திமுக அரசை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, திமுக அரசு வழங்கிய 3% இடஒதுக்கீடு, அது முன்னாள் முதல்வர் கருணாநிதி வழங்கிய இடஒதுக்கீடுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த இடஒதுக்கீடு அதிகரிக்கவில்லை என்பதால் திமுக ஓட்டு போட மாட்டோம் என்பது சொல்வது நன்றி கெட்ட செயல் அப்படின்னு சொல்றாரு. மேலும் திருப்போணம் லாக்அப் டெத்தை பற்றி சொல்லப்படும் போது இந்த மரணங்கள் வந்து சட்டவிரோதமானது, அதிகாரி உத்தரவிட்ட அதிகாரி யார் என்று சொல்ல வேண்டும், தமிழ்நாடு போலீசாரிடம் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, எனவே முதல்வர் சிபிஐக்கு வழக்கை மாற்றியதால் இருந்தால் உண்மை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த ஜவாஹிர்லானுடைய இந்த ஒரு கோரிக்கை, அதாவது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், இதுதான் வந்து மதத்தின் அடிப்படையில் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த கோரிக்கை தான் அன்னைக்கு இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமானது. அப்ப மீண்டும் இது போன்ற ஒரு கோரிக்கையை இன்னைக்கு ஜவாஹிர்லா வைத்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட ஆபத்திற்கு வழிகோலும் என்று பாருங்கள். இப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு சுதந்திரத்திற்கு முன்னாடி லக்னோ ஒப்பந்தம், லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லக்னோ பேக்ட்ல தான் முதன் முறையாக டூயல் எலக்ட்ரோயிட், அதாவது இரட்டை வாக்குமுறை என்பதை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த இரட்டை வாக்குரிமை தான் இன்றளவும் அதாவது அதற்கு பின்னாடி சுதந்திரம் வரும் பொழுது இந்த நாடு ரெண்டாக பிரிவதற்கு காரணமாக இருந்தது. இதை எங்க வேணா யார் வேணாலும் இதை சொல்ல, ஏன்னா அந்த மத பாகுபாடு என்பதுதான் அன்றைய தேதியில வந்து வந்தக்கூடிய டிவிஷன் ஆஃப் அந்த ரிலீஜியன் பாகுபாடு வந்தது அங்கதான். அது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1946 எலெக்ஷன். அப்ப அந்த 1946 ஒரு எலெக்ஷன் நடக்கும் பொழுது அந்த எலெக்ஷன்ல என்ன அப்படின்னு சொன்னா 28 தொகுதி முஸ்லீம், அதாவது தமிழகத்தை மட்டும் நான் சொல்றேன், எல்லா இடத்துலையும் அதான் நடந்தது. ஆனா தமிழகத்தை மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம்னா கூட 28 சீட் முஸ்லீம் லீக்கு ஒதுக்கப்படுகிறது. பேலன்ஸ் உள்ள மற்ற சீட்ல வந்து காங்கிரஸ் வந்து நிற்கிறது. அப்போ காங்கிரஸ் வந்து என்ன கோரிக்கை வைத்திருக்கிறது? அகண்ட பாரதம், முழு பாரதத்திற்கான விடுதலை என்ற கோரிக்கையின் பிரகாரம். ஆனால் 28 தொகுதிகள் என்ற அந்த முஸ்லீம் லீக்கினுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது அப்படின்னா பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை இருந்தது. அப்ப நீங்க நல்லா ஒரு விஷயத்த பார்க்கணும், அந்த 28 தொகுதிகளிலும் முஸ்லீம் லீக் மட்டுமே வென்றது, காங்கிரஸ் வெல்லல. அப்ப என்ன முஸ்லிம்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாருங்க. இந்த நாட்டோட ஒன்றுபட்டு அவர்கள் வந்து நிற்கவில்லை. தனி இனம், தாங்கள் தனி அப்படி என்பதை, அதில் தங்களுடைய மெஜாரிட்டியை காமிக்கணும் என்பதை அன்னைக்கு நிரூபித்தார்கள். இன்னைக்கு இதே போல ஒரு விகிதாச்சாரம் கொடுத்தால் என்னவாகும் என்று பாருங்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கோரிக்கையை இன்னைக்கு வைத்து இதற்கு நாங்க ஒரு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து இன்னைக்கு நம்ம அதாவது என்ன சொல்றோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. நம்ம இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்த பொழுதே ஸ்ரீ டிவியில நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். என்ன ஆகும், எந்தெந்த ஜாதிகளுக்கு ஜாதிகளுடைய அந்த கணக்கு வழக்குகள் தெரிய வரும் பொழுது அந்தந்த ஜாதி அரசியல் மேலோங்கும், ஜாதி சங்கங்கள் கூடும், ஜாதி கட்சிகள் கூடும். இதுதானே நடக்க போகுது. அப்போ ஜாதி மோதல்கள் அதிகரிக்குமா குறையுமா? ஜாதி மோதல்கள் இயல்பாகவே அதிகரிக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல அதை யார் வந்து பயன்படுத்தி கொள்ள போகிறார்கள்? அப்ப இந்த துலுக்க கிறிஸ்தவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள போகிறார்கள்.
அப்ப மீண்டும் வந்து இந்த கோரிக்கை என்பது ஒரு பிரிவினைவாதத்திற்கு வித்துடும். அதில் நீங்க நல்லா பார்க்கணும். இந்த கோரிக்கை, அதாவது இந்த கோரிக்கையை வச்சு இப்ப மாநாடு நடத்த போறாராம். யார் நடத்த போறாங்க? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த மாநாடை நடத்த போகிறது. எங்க நடத்த போகுது? முருக பக்த மாநாடு நடந்த அதே அம்மா திடலில் நடத்த போகிறார்கள். சரி, முருக பக்த மாநாடு நடத்தும் பொழுது எத்தனை நிபந்தனைகள்? 53 நிபந்தனைகளை காவல்துறை விதித்தது. யார் வரணும், இ பாஸ் வேணும், என்ன பேசலாம், அரசியல் பேசக்கூடாது, கோர்ட் வேற சொல்லுது அரசியல் பேசக்கூடாது, இத்தனை நிபந்தனைகளை விதித்தார்கள். மாணவர்கள் வரக்கூடாது, சிறுவர்கள் வரக்கூடாது, குழந்தைகள் கூட்டிட்டு வரக்கூடாது. அதுக்கிடையில கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் இவ்வளோ பேர் இங்க வந்து கூடினார்கள் என்றால் பெங்களூர் மாதிரி ஒரு ஸ்டாம்பீடு வரும். இவ்வளவும் வைக்கப்பட்டது. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இந்த மாநாட்டிற்கு இந்த நிபந்தனைகள்லாம் விதிக்கப்படுமா, விதிக்கப்படாதா? அப்ப ஸ்டாம்பீடு இங்க நடக்காதா? இப்ப இவங்க நடத்தினா மட்டும் இல்ல, அப்படி ஸ்டாம்பீடு நடத்தினா இவங்கெல்லாம் சாக மாட்டாங்களா? இல்ல அவங்களுக்குலாம் காயங்கள் ஏற்படாதா? இந்த கேள்வி இப்ப தமிழக அரசு இதுக்கு என்ன சொல்ல போகுது? சரி, அப்படி இந்த டிஎம்எம்கே மாநாட்டுல என்ன விவாதிக்க போகிறார்கள், என்ன கோரிக்கை வைக்க போகிறார்கள்? தேர்தல்ல விகிதாச்சாரப்படி அவர்களுக்கான பங்கு. அப்ப இந்த கோரிக்கை தான் நாட்டை பிரிவினைப்படுத்திய ஒரு கோரிக்கை. அப்ப அந்த கோரிக்கை தான் நாங்கள் பேச போகிறோம், அதை முன்வைத்து தான் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம். அதுவும் முருக பக்த மாநாடு நடந்த அதே திடல்ல நடத்த போறோம், அதற்கு போட்டியாக நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு இந்த தமிழக அரசு அனுமதி கொடுக்குமே ஆனால் அப்ப இந்த பிரிவினைவாதத்திற்கு தமிழக அரசு துணை போகிறதா? அப்ப தமிழக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு, அப்ப அதனாலதான் திமுக அரசுக்கு ஓட்டு போடுறத வந்து நீங்க ஓட்டு போடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரா? அப்ப இதுக்கு திமுக அரசு இதுக்கு பின்னணியில நின்று செயல்படுத்த போகிறதா அப்படி என்கக்கூடிய கேள்வி நமக்கு எழுகிறது. ஏன்னா நீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க பார்க்கணும். இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது, இந்த அமைப்பை தொடங்கியவர் ஜவாஹிருல்லா, ஜைனுலாப்தீன், இவங்கெல்லாம் இணைஞ்சுதான் எஸ்.எம். பாக்கர், இன்னைக்கு அந்த பாக்கர் இல்லை, ஹைதர் அலி, இவங்கெல்லாம் இணைஞ்சு தொடங்கினது தான் அன்னைக்கு இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஜைனுலாப்தீன், அன்னைக்கு டிஎம்எம்கே வந்து அரசியல் சார்பாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஜைனுலாப்தீன் அவர்கள் வந்து பிரிந்து போனார். இந்த டிஎம்எம்கேனுடைய அலுவலகத்துல தான் பாஷா வந்து தங்கி இருந்தார். யார் அந்த பாஷா? கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமான அந்த பாஷா. இப்பயும் பாருங்க என்ன நடந்தது. டிஎம்எம்கேனுடைய ஆம்புலன்ஸ் தான் பாஷாவினுடைய இறுதி ஊர்வலத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. நான் இன்னைக்கு வந்து டிஎம்எம்கே வந்து ஒரு தனி அரசியல் கட்சி, இது வந்து பயங்கரவாதத்திற்கெல்லாம் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா, கோவையில நடந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாதமா இல்லையா? அப்ப அந்த பயங்கரவாதத்தை நிகழ்த்திய அல்லுமா தலைவராக இருந்த பாஷாவினுடைய இறுதி ஊர்வலத்துக்கு ஏன் டிஎம்எம்கேனுடைய ஆம்புலன்ஸ் பயன்படுத்தப்பட்டது? கேள்வி வருதா இல்லையா? சரி, இந்த டிஎம்எம்கேனுடைய யூத் விங்காக வந்து என்ன இருந்தது? இந்த டிஎம்எம்கேனுடைய யூத் விங்காக ஒரு காலத்துல இருந்தது எம்என்பி, மனித நீதி பாசறை. அந்த மனித நீதி பாசறை எதோட லிங்க் ஆயிருந்தது? அறிவகத்தோட லிங்க் ஆயிருந்தது. அந்த அறிவகம் எங்க இருந்து எப்படி உருவாக்கப்பட்டது? அது வந்து பிஎஃப்ஐ இவங்க எல்லாம் சேர்ந்து உருவானது. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதே போல இந்த டிஎம்எம்கேனுடைய தலைவர் ஜவாஹிருல்லாவுடைய முன்னாடி காலம் என்ன? சிமியில இருந்த ஒரு எக்ஸ் மெம்பர், சிமியில ஒரு இருந்தார் அப்படிங்கிறதுக்கான இது இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க விக்கிபீடியால டிஎம்எம்கே போய் பாருங்க, ஜவாஹிருல்லாவை பற்றி போட்டு பாருங்க, எக்ஸ் சிமி லீடர்னு வருமா இல்லையான்னு பாருங்க. ஆனா நான் வந்து சிமி பயங்கரவாதத்து அப்படிலாம் இல்லை, சிமி தடை செய்யப்பட்டது. ஆனா நாங்க அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒருத்துக்காக அந்த பயங்கரவாதத்தெல்லாம் வந்து ஏதோ அதனுடைய இன்னொரு ஃபேஸ் தான் இது. பிரஸ்டன் காலேஜ் அப்படின்னு இருக்கு. அந்த பிரஸ்டன் காலேஜினுடைய கைடன் பிலாசபர், அதனுடைய மென்டார் அப்படின்னு எல்லாம் என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். அப்படிங்கிறது யாரு? பிலால் பிலிப்ஸ். அந்த பிலால் பிலிப்ஸ் யாரு? பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாதி. ஏன்னா அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அடிப்படைவாத கருத்துக்கள், அது வந்து பயங்கரவாதத்தை தூண்டுவதாக இருக்கு அப்படிங்கிறனால எல்லாராலும் பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட பிலால் பிலிப்ஸ். அப்ப அந்த கல்லூரியில இவர் வந்து ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கிறார், கொஞ்ச நாள் டைரக்டராகவும் இருந்திருக்கிறார்.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் வந்து இன்னைக்கு டிஎம்எம்கே, இன்னும் சொல்ல போனா அபுபக்கர் சித்திக் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான். அந்த அபுபக்கர் சித்திக் அந்த அபுபக்கர் சித்திக்கு வந்து எப்படி அவன் வந்து ட்ரெயின் ஆனா அப்படிங்கக்கூடிய அந்த கதைகள் எல்லாம் பேக்ரவுண்ட்ல அப்படியே பின்னாடி எடுத்துட்டே போனா, இப்பதான் சமீபத்துல நம்ம ஸ்ரீ டிவில அந்த வீடியோவை கூட நம்ம வெளியிட்டோம். அவன் கடைசியாக அந்த அபுபக்கர் சித்திகை பத்தி எல்லாம் வரும் பொழுது, அந்த அபுபக்கர் சித்திக்கு தான் ஏர்வாடி காசிம் அப்படிங்கிறவனுக்கு வெடிகுண்டு பயிற்சி அளித்தான் அப்படின்னு சொல்றான். சரி, அந்த ஏர்வாடி காசிம் யாரையெல்லாம் கை காட்டுகிறான் அப்படின்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். அதை பார்க்கும் பொழுது அவன் வந்து மெயினா சொல்றது டிஎம்எம்கேல ஜைனுலாப்தீன்னு கை காமிக்கிறான், டிஎம்எம்கேவை கை காமிக்கிறான். அப்ப அந்த டிஎம்எம்கேல யாரெல்லாம் இருந்தாங்க? இவர்கள்லாம் தானே இருந்தார்கள். இன்றும் டிஎம்எம்கேல ஜவாஹிருல்லா இருக்காரு. இப்பயும் கூட ஜவாஹிருல்லா எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாருன்னு பாருங்க. கோவை அரபிக் கல்லூரி, அந்த கோவை அரபிக் கல்லூரியில தான் கோயம்புத்தூர்ல அந்த கார் குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள், அங்க பயிற்சி கொடுத்தவர்கள், அவர்களை எல்லாம் அங்க வந்து அந்த கோவை அரபிக் கல்லூரியில தான் கைது செய்தார்கள். அப்ப கைது செய்யப்படும் பொழுது அந்த கோவை அரபிக் கல்லூரிக்கு ஆதரவாக பேசியவர் ஜவாஹிருல்லா. ஏதோ ஒருத்தர் 2 பேர் அங்க இருக்கிறவங்க தப்பு செஞ்சா மொத்த கல்லூரியை மூடணுமான்னு கேட்டா, வரிசையாக அந்த கல்லூரி முதல்வர் முதற்கொண்டு கைது செய்யப்படுகிறார்கள். அப்ப அதற்கு ஆதரவாக பேசியது யாரு? ஜவாஹிருல்லா. பிஎஃப்ஐ பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்டது. அப்ப தடை செய்யப்பட்ட பொழுது ஜனநாயகத்தின் குரலை நெரிக்கிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பிஎஃப்ஐக்கு ஆதரவாக பேசியது இதே ஜவஹர்லா. பிஎஃப்ஐ என்ன அவங்களுடைய மிஷன் என்னவா இருந்தது? 2047 இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோஷமாக இருந்தது. எத்தனை வீடியோக்கள் வந்து கேரளால நடந்த பிஎஃப்ஐ ராலியில என்னெல்லாம் முழக்கங்கள் வைக்கப்பட்டன, அந்த வீடியோக்கள் எல்லாமே வெளிவந்தது. நம்ம ராமலிங்கம் கொலை செய்தது யாரு? பிஎஃப்ஐ. ஸோ இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஜவாஹிருல்லா யாரின் பக்கமாக பேசிக் கொண்டிருக்கார்? அப்படிப்பட்டவர்கள் ஒரு மாநாடை நடத்துவார்களாம். அந்த மாநாட்டிற்கு எந்த நிபந்தனையும் வைக்க மாட்டார்கள். ஆனால் இந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு முருக பக்த மாநாடு என்று சொன்னால் அதுக்கு 1000 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு வழக்கு வேற போடுவாங்க. அப்ப இந்த தமிழகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட, அதாவது எது இந்த நாட்டினுடைய பிரிவினைக்கே அடிகோலியதோ, எந்த கோரிக்கை, எது அன்னைக்கு எந்த லக்னோ பாக்ட்னால இந்த நாடு இன்னைக்கு 2ஆக பிரிந்து நிற்கிறதோ, இன்னைக்கு நாட்டுல கூட அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமான விஷயமாக இருக்கிறதோ, அதே கோரிக்கையை திரும்ப வச்சு நாங்கள் ஒரு மாநாடு நடத்துவோம், அந்த மாநாட்டிற்கு இந்த தமிழக அரசு அனுமதிக்குமானால் இந்த தமிழக அரசு பிரிவினையின் பக்கம் நிற்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதுவும் எப்படிப்பட்ட அமைப்பு என்பதற்கான பின்னணியும் நான் இங்கே கூறியிருக்கிறேன். அப்ப இந்த மாநாடு எப்படிப்பட்ட மாநாடாக இருக்கும் என்பதை இந்துக்கள் சிறிது யோசித்து பார்க்க வேண்டும்.